பிரான்ஸ் தேசத்தில் பாரிஸ் மாநகரில் ஸ்வாசிலு ருவா பகுதியில் அமைய பெற்றிருக்கும் ஸ்ரீ அஷ்டலட்சுமி சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தின் விசுவாவசு வருஷ பிரம்மோற்சவ விஞ்ஞாபனம் 2025. இதயமெனும் தாமரையில் அந்த நாராயணனின் அழகான திருவுருவத்தை நிறுத்தி மனக்கண்களால் அந்த பரப்புருளைக் கண்டு தசாவதார நாயகனின் திருநாமங்களை உச்சரித்துக் கொண்டே அதனை செவிகளால் கேட்டுக்கொண்டே உள்ளுணர்ந்தால் அதுவே பெரும் பயன் தரும் அரும் பெரும் தவம். ஓம் நமோ நாராயணா. குறையொன்றும் இல்லையே மறைமூர்த்தி கண்ணா, உன் திருநாமங்களை உச்சரிக்க உச்சரிக்க பாவங்கள் எம்மை விட்டு விலகிப் போகும் மாயம் என்னவோ. உன் திருவடி பணிவோம். ஓம் நமோ நாராயணா. சகல வளங்களும் நிறைந்த பிரான்ஸ் மாநகரில் ஸ்வாசிலு ருவா எனும் புண்ணிய பூமியில் சென் நதிக்கரையோரத்தில் ஸ்ரீ அஷ்டலட்சுமி சமேத வரதராஜ பெருமாள் கோவில் கொண்டு பரிவார மூர்த்திகள் சகிதம் அமர்ந்து அருளாட்சி செய்து வருகிறார். நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் ஆடித்திங்கள் 12ஆம் நாள், அதாவது 28/7/2025 அன்று பூர நட்சத்திரமும் சித்த யோகமும் கடக லக்னமும் கூடிய சுப வேளையில் காலை 9 மணி முதல் 1 மணி வரையுள்ள சுபமூர்த்த வேளையில் துவஜாரோகணம் கொடியேற்ற வைபவம் நடைபெற்றது. தொடர்ந்து 15 தினங்கள் எம்பெருமாள் விழாக்கோலம் பூண்டு பகலிரவு 2 நேரங்களிலும் ஸ்ரீ பத்மாவதி அலமேலு மங்கா சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் வீதி உலா வந்து அருள் பாலித்திருந்தார். அத்தருணம் பக்த வடியார்கள் ஆசார சீலராக வந்து எம்பெருமாளை தரிசித்து அஷ்டமா சித்திகளை பெற்றுக் கொண்டனர். தமிழ் விஷன் நேயர்களுக்கு வணக்கம். இப்பொழுது அஷ்டலட்சுமி தேவஸ்தானத்தின் திருவாய்மொழி அருளப்படும். திருப்பதியிலே குலசேகர ஆழ்வார் பாடும் பொழுது செடியாயவல் வினைகள் தீர்க்கும் திருமாலே நடியோனே வெங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம் பெயரும் கிடந்து எங்கும் படியாய் கிடந்தும் இறைவனை அடைய ஒரு உன்னதமான வழியாக இசை அமைகிறது. அதற்கு சாட்சியாக சிவனின் கையில் உடுக்கையும் கண்ணனின் கையில் புல்லாங்குழலும்
சரஸ்வதியின் கையில் வீணையும் இருப்பதே எடுத்துக்காட்டு. இசை என்பது இறை சக்தி என்பதற்கிணங்க தெய்வீகமான வாத்திய இசை திருவிழாவின் பக்தி பரவசத்திற்கு ஏதுவாக அமைந்தது. அந்த வகையில் இயற்கை எய்திய நாதஸ்வர கலாநிதி நந்தகோபன் ஆசியுடன் நாதஸ்வர இசை புயல் மணிமுத்து சந்தானம், தவில் ஞான சுரபி, சிவாஜி மற்றும் இளம் கலைஞர்கள் கொண்ட இந்த குழுவானது தங்களுடைய திறமையான மற்றும் தனித்துவமான வாத்திய இசைக்கலையை தெய்வத்திற்கே அர்ப்பணித்திருந்தார்கள். கொஞ்சம் பேரை விட்டுட்டா முன்னுக்கு போகல. அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்று என்னுடன் ஆன்மீக சொற்பொழிவாளர் மற்றும் எழுத்தாளர் அதுபோல கவிஞரும் கூட அவர் கவிப்பாவை சாவித்ரி கிருஷ்ணமூர்த்தி அம்மா அவர்களோடு இணைந்து கொண்டு பலவிதமான ஆன்மீக சொற்பொழிவு சம்பந்தமான கேள்விகள் மட்டுமல்லாது ஆலய கட்டமைப்பு, ஆலய உருவாக்கம், இது போன்ற அனைவருக்கும் வணக்கம். இது யூரோப் தமிழ் விஷன். யூரோப் தமிழ் விஷன் நேயர்களுக்கு காலையிலிருந்து இந்த 19வது அஷ்டலட்சுமி ஸ்ரீ சமேத வரதராஜ பெருமாள் ஆலயத்தினுடைய வருடாந்திர தேர் திருவிழா பற்றிய தகவல்கள், ஆன்மீக தகவல்கள், பக்தி சார்ந்த சொற்பொழிவுகள் அனைத்துமே காணொலிகளாக வந்து கொண்டிருக்கிறது. இந்த வேளையில் எங்களுடைய திரு பரமேஸ்வரன் அவர்கள் இந்த பரிசில் வசிக்கக்கூடிய, நீண்ட காலம் வசிக்கக்கூடிய தமிழ் மரபு சார்ந்த சில விஷயங்களை மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியராக இங்கே வலம் வந்து கொண்டிருக்கிறார். தேருக்கு முன்னால் நாங்கள் வலம் வந்து கொண்டிருக்கிறோம். காரணம், யூரோப் தமிழ் விஷன் நேயர்களுக்கான சில பதிவுகளை பகிர்வதற்காக. மாஸ்டர், எந்த இடத்தில் இருந்து இப்ப நாங்க போய் கொண்டிருக்கிறோம், எங்க முடிக்க போறோம் அப்படின்ற தகவல்களை இப்பொழுது நாங்கள் சோசியல் உருவா ஸ்ரீ அஷ்டலட்சுமி சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தினுடைய ரதோற்சவ பவனி ஒரு அரைவாசி கட்டத்திற்கு நாங்கள் வந்திருக்கின்றோம். உண்மையில் இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கள் என்று சொன்னால் பெண்கள் எல்லோரும் கைகளில் இந்த கொட்டும் வெயிலையும் கற்பூர சட்டிகளை கையில் ஏந்தி கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் சிலர் நிறைகுடங்களை கைகளில் ஏந்தி தங்களுடைய வரங்களை, நேர்த்திக்கடன்களை முடிப்பதற்காக இந்த நிறைகுடங்களை அவர்கள் கைகளில் ஏந்தி கொண்டு வருகின்றார்கள். இங்கே ஏராளமான பக்தர்கள் இங்கே கூட வருகின்றார்கள். உண்மையில் இந்த நேரத்தில் ஒரு அறிவித்தலை நாங்கள் விடுக்க வேண்டும். அன்பான அடியார்களே, பக்தர்களாக சில திருடர்களும் இங்கே இருக்கலாம். எனவே உங்களுடைய உடைமைகளுக்கு நீங்கள் தான் பொறுப்பு. இந்த தங்கச்சங்கிலிகள், நகைகளை நீங்கள் அணிந்து வந்திருக்கிறீர்கள், அத்தனை உடைமைகளுக்கும் நீங்களாகவே பொறுப்பு. அவற்றையும் கவனத்தில் எடுத்து பாதுகாப்பாக வைத்துக்கொண்டு இறைவனை வணங்குமாறு இந்த நேரத்தில் உங்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அது நன்றாகவே நடந்தது. எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது. எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும். உன்னுடையது எதை இழந்தாய், எதற்காக நீ அழுகிறாய், எதை நீ கொண்டு வந்தாய், அதை நீ இழப்பதற்கு. எதை நீ படைத்திருந்தாய், அது வீணாவதற்கு. எதை நீ எடுத்துக்கொண்டாயோ அது இங்கிருந்தே எடுக்கப்பட்டது. எதை கொடுத்தாயோ அது இங்கிருந்தே கொடுக்கப்பட்டது. எது இன்று உன்னுடையதோ அது நாளை மற்றொருவருடையதாகிறது. மற்றொரு நாள் அது வேறொருவருடையதாகிறது. இதுவே உலக நியதியும் எனது படைப்பின் சாரம்சமும் ஆகும் என பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் கீத உபதேசத்தில் அனைத்தும் உள்ளடக்கம்.
ஒரு அருமையான பாடல். மீண்டும் ஒரு முறை உற்சாகமான கரவசம் அளித்து அவருக்கு வாழ்த்துக்களை தருகிறோம். கணபதியே நாங்கள் தெரிந்த விஷயம் தான். இருந்தாலும் எங்களுடைய கலைஞர்களை வளர்ப்பதற்கு அவர்களுக்கான ஒரு அங்கீகாரத்தையும் கலைஞர்களை கட்டாயம் வளர்த்துவிட வேண்டியது எங்களுடைய கடமை. அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய தபலா வாத்திய கலைஞர் பிரசுவா அவர்களையும் தெரியும். ரொம்ப அருமையாக அவருடைய அந்த வாசிப்பதோடு சேர்த்து அவருடைய அந்த தலை அசைப்பு இருக்கிறது. அவருடைய அந்த முடி வெட்டும் அந்த ஸ்டைல் வந்து யாருக்குமே வராது. எல்லாரும் ஒரு உற்சாகமாக கைதட்டி இந்த கலைஞர்களை வாழ்த்துங்கள். அதே போல முதல் வாத்தியங்கள் மிக சிறப்பான முறையிலே வாசித்திருக்கிறார். அதாவது அந்த ரத்ன பட்டியசிங்கம் வந்து ஒரு பாடல் பாட போகிறார். அவர் வந்து ஒரு எந்த விதமான ஒத்திகையும் இல்லாமல் தான் இப்ப முதல்ல அந்த பாடல் வந்து பாட போறார். ஆக நீங்க அந்த பாடல்கள் ஏதாவது குறைகளை இருந்தால் முன்கூட்டியே அவர் முறை மன்னிக்குமாறு கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஆகவே நான் அவருக்கு கைதட்டி உற்சாகப்படுத்தி அந்த பாடலை கேட்கலாம். இப்பொழுது பிரபல சங்கீத கலைஞர் இலங்கை நயினாதீவைச் சேர்ந்த நயின சிவா என்று அழைக்கப்படும் அன்பர் இங்கே பக்தி பாடல்களை பாட இருக்கின்றார்கள்.
மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். 12 ஆழ்வார்கள் திருவடிகள் சரணம் சரணம் சரணம். இணைந்திருங்கள். இது யூரோப் தமிழ் விஷன்.